71 நாள் வேலை இல்லாம வீட்டுல சென்னை மாநகராட்சிக்குள்ள வேலைக்கு போனா எந்த இடத்துலயும் எங்களால வேலைக்கு போக முடியல. அதனால 3 நாளைக்கு முன்னாடி மண்டலம் 5ல மூலகோத்திரம் இருக்கிற சோன் ஆபீஸ்க்கு மனு கொடுக்க போனோம். அமைதியா போய் நாங்க மனு கொடுத்தோம். அற வழியில போய் நாங்க மனு கொடுத்தோம். எந்த போராட்டமோ எந்த அராஜகமோ நாங்க பண்ணல. ஏன்னா நாங்க அமைதியான இதெல்லாம் கையெழுத்து அவங்களும் ஜோனல் ஆபீசரும் கையெழுத்து போட்டு சீல் அடிச்சுட்டு கொடுத்தாங்க. அதே போல இன்னைக்கு கமிஷனர் குருபரன் அவர்களுக்கு நாங்க மனு கொடுக்கறதுக்காக போனோம். மனு கொடுக்கறதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? இல்ல எங்களை பாக்குறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லையா? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. 71 நாள் வேலை இல்லாம பட்டினும் பயிற்சியும் இருந்து எங்க தன்மானத்தை விட்டு கொடுக்காம எங்க வேலையை தான் நாங்க கேக்குறோம். நீங்க 761 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. உங்க 760 ரூபாய்க்கு நாங்க இன்னும் வேலை கேட்கல. எங்க சென்னை மாநகராட்சியில தான் நாங்க வேலை கேட்கிறோம். புரியுதுங்களா? எங்க வேலையை எங்களை கேட்க விடாம எங்க உரிமையை பறிக்கிறீங்க. காவல்துறை ஆனா வந்து அடிச்சு நொறுக்கி பஸ்ல ஏத்துறாங்க. ஏன் ஒரு ரவுடி மாதிரி பண்றாங்க, போட்டு குத்துறாங்க எங்களை. நாங்களே ஏறுறோம், அடக்குமுறையில நாங்களே ஏறுறோம் அப்படின்னு சொல்றோம். சமூக நீதின்றது இதுதானா? பெண்களை அடிச்சு பஸ்ல ஏத்துறது சமூக நீதியா? திராவிட மாடல் என்றாங்க, அது இதுதானா? முதலமைச்சர் அவர்களே எங்க வேலையை எங்களுக்கு கொடுத்தா நாங்க ஏன் அந்த மாதிரி ரோட்ல வந்து உட்கார போறோம்? நாங்க ஏன் அந்த மனு கொடுக்கறத வைக்க போறோம்? நாங்க ஏன் போராட்டத்துல ஈடுபட போறோம்? நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதானே, பெருசா ஒண்ணும் கேட்கலையே. எங்க வேலைய சென்னை மாநகராட்சி வேலைய எங்க வேலையை எங்களுக்கு தான் கேக்குறோம். நீங்க எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி, 761 ரூபாய் கொடுக்கறது தனியார் மையத்துல கொடுக்கறது எங்களுக்கு சென்னை மாநகராட்சி மூலியமா கொடுங்க. ஏன் நீங்க அதை மட்டும் மறுக்கிறீங்க? தனியார் மையம் கணக்கா 16 வருஷம் நாங்க ஒழிச்சோம். கொரோனால ஒழிச்சோம், மழைக்காலத்துல ஒழிச்சோம், பேரிட காலத்துல ஒழிச்சோம். இதுக்குதான் உங்களுக்கு பாடுபட்டோமா? உங்களை வர வச்சது இதுக்குதானா? நாங்க தனியார் மையத்துக்கு போறதுக்கு தானா? இல்லையே. நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே, அந்த வாக்குறுதியை தானே நாங்க கேக்குறோம். ஏன் அதை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? இன்னுமா எத்தனை 71 நாள் ஆகுது. இன்னுமா உங்க மனசு இறங்கலையா? நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க, அதையும் பண்ணிடுறோம். எங்க வீட்டுல அடுப்பு எரியாம பசங்களுக்கு சோறு போட முடியாம நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஏன் நாங்க பட்டினி பச்சைமா இருக்கிறது எங்களுக்கு தெரியும், எங்க குடும்பத்துக்கு தெரியும். ஏன் அரசாங்கத்துக்கு இதுக்கு தெரிய மாட்டேங்குது? நீங்க எல்லாம் சொகுசா இருக்கிறீங்க ஐயா. நாங்க எல்லாம் ரோட்ல விழுந்து உங்களுக்கு ஓட்ட போட்டு வர வச்சு எங்களை அடிச்சு நொறுக்கி போலீஸ் வண்டியில ஏறி பஸ்ல ஏத்தி எங்கெங்கயோ 18 கிலோ தூரத்துல போடுறீங்க. தீவிரவாதியா? கொள்ள அடிச்சோமா? ஏதாவது போதை பொருள் வித்தோமா? ஒண்ணுமே இல்லையே. நாங்க எங்க வாழ்வாதார வேலையை தானங்க கேக்குறோம். எங்க சென்னை மாநகராட்சிக்குள்ளேயே இல்லாம எவனோ இருக்கிற தனியார் மையத்துக்கு போய் ராம்கி கிட்ட போய் சேர சொல்றீங்க. உங்களுக்கு ஏதாவது நியாயமா இருக்குதா சொல்லுங்க. இதுதான் உங்களை ஆட்சியா? எதுக்கு எங்களை இப்படி பண்ணீங்க? மன்னர் ஆட்சி பண்ணாதீங்க ஐயா, மக்கள் ஆட்சி நடத்துங்க. மக்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை நிறைவேற்ற பாருங்க ஐயா. அப்பதான் திரும்ப திராவிட மாடல் என்ற நீங்க சமூக நீதி என்றாங்க. உங்களுக்கு அடிப்படையில நாங்க நிப்போம் இல்லையா? எங்களை வந்து எங்க சென்னை மாநகராட்சிக்குள்ளாம தனியார் மையத்துக்கும் எங்களால போக முடியுமா? எங்களுக்கு 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. வேலையும் கொடுக்க முடியாம நாங்க எவ்வளவு அவஸ்தைப்படுறோம். எங்க வேதனையும் எல்லாரையும் நீங்க பாக்கணும். உங்களுக்கு ஓட்டு போட்டு வர வச்ச மக்கள் நாங்க. அந்த மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால கஷ்டமா இருக்குது. நன்றி.